சாயங்கால நேரமா ஒரு 4 மணி நேரம் அருமையா வேலையை முடிச்சுட்டு குடும்பமா சேர்ந்து ஷாப்பிங் போறதுதான் பிளான். மேடம் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்தது செல்லக்குட்டி புஜ்ஜி குட்டியா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்லிட்டேன், ஒழுங்கா ஷாப்பிங் பண்ண விடாதடா, அழுதுரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா மூஞ்சில இருக்கிற சிரிப்பெல்லாம் பார்த்தா இன்னைக்கு அமைதியா இருப்பா போலயே. இந்த Dress புதுசா வாங்கின ஒரு ஃபீடிங் சுடிதார். இந்த சுடிதார் வாங்கினதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு நண்பர்களே. பிளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துருவோமா? ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு காப்பி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருந்தாங்க. அப்பவே ஆபத்தை உணர்ந்துட்டேன். நான் சும்மா நோண்டல, ஏதோ ஒரு ஃபீடிங் ட்ரெஸ் விற்கிற இன்ஸ்டா பேஜை தான் நோண்டி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு 2000 ரூபாய் வேணும்னு கூட கேட்டு வாங்கினாங்க. பாத்துக்கோ, அப்பவே வரக்கூடிய ஆபத்தை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்லிடுறேன். ரைட்டு, பிளாஷ்பேக்கை கட் பண்ணி நிகழ்காலத்துக்கு நேரா வந்து அவங்க ஆசைப்பட்டு வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டு தான் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. அடுத்து வேற ஒரு கண்டிஷனை போடுறாங்களே. கண்டிஷன் 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். டெலிவரிக்கு அப்புறம் நாங்க பண்ற ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் இதுதான். ஆமா, என்னமோ மத்த நேரம்லாம் 10 நிமிஷத்துல முடிச்சிடுற மாதிரியும் இன்னைக்கு தான் 2 மணி நேரம் ஆகிற மாதிரியும் தான். ஃபர்ஸ்ட் சாரி செக்ஷன் போய் கொஞ்ச நேரம் அலசி ஆராய்ஞ்சிட்டு, அங்கிருந்து அப்படியே கிட் செக்ஷன் போய் கொஞ்ச நேரம் அலசி ஆராய்ஞ்சிட்டு அப்புறம் கோல்டு வாங்குறதுக்கு கிளம்பிட்டோம். என் ஒய்ஃப் 11 மாசம் சிக்கனமா சேர்த்து வச்ச காசுல ஒரு ஜோடி வளையல் வாங்க வந்திருக்கோம் குழந்தைக்காக. நார்மலா இப்ப பேபிக்குனாலே அட்ஜஸ்டபிள் டைப்ல தான் எல்லாரும் வாங்குறாங்க. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் டைப்ல நாங்களும் ஒரு ஜோடி வாங்கணும். வெயிட் இதுதான் பாத்துக்கோங்க. இதுதான் 11 மாசம் சீட்டு கட்டி என் ஒய்ஃப் சேமிச்சு வச்சிருந்த தங்கம். நல்லா பாருங்களேன், ஸ்டார்டிங்லாம் 5 மாசத்துக்கு 2 கிராம் சேர்ந்துருக்குது. அதுக்கப்புறமா 5 மாசத்துக்கு வெறும் 1.5 கிராம் கூட சேரல. மாசம் 10,000 ரூபாய் சேமிச்சா ஒரு வருஷத்துக்கு 1 பவுன் வாங்கலாம் போல. ஒரு பக்கம் 2 கிராம், ஒரு பக்கம் 2 கிராம்னு டோட்டலா 4 கிராம் வந்துச்சு. ஸ்கீம்ல சேர்த்ததை தாண்டி தோராயமா 300 மில்லி எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அப்புறம் 3 மாசம் கழிச்சு பேபிக்கு போடுறதுக்கு அரணா கொடி வாங்கியிருந்தோம். அப்புறம் கோல்டுல குட்டியா கியூட்டா ஒரு மோதிரமும் வாங்கியிருந்தோம். இப்படிக்கு எங்க செல்லக்குட்டிக்கான கோல்டு சில்வர் ஷாப்பிங் அற்புதமா நாங்க முடிச்சிட்டோம். லென்த் வீடியோ கூட ஒன்னு போட்டிருக்கோங்க. டைம் பாஸ் ஆகாதவங்க கீழே லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க.